வணக்கம் மக்களே, இன்றைக்கி ப்ரௌனி செய்யலாங்க, வீட்டிலவே செய்யலாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயந்து தாங்க செஞ்சோம். நல்லா வந்தது. டார்க் சாக்லேட் 80 கிராம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்து தண்ணி கொதிக்க விட்டு டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. சாக்லேட் போடுங்க, பட்டர் போட்டுங்க, நல்லா கலந்துருங்க. நல்லா பதத்துக்கு வந்துடுங்க. வந்ததை இறக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். சூடே இருக்கக்கூடாது. இது இந்த பதத்துக்கு வந்ததை இறக்கி ஓரமாக வச்சுடுங்க. மாவு ஜலிச்சிக்கலாம். மைதா மாவு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. மைதா மாவு கொக்கோட் பவுட்ரு 1 டீஸ்பூனு, ஒரு பிஞ்சு உப்பு, நல்லா கலந்துக்கோங்க. ஜலிச்சு கலந்துக்கோங்க. ஒன்றா நல்லா ஜலிச்சுதே நல்லா கலந்துட்டு மொத்த மாவு, கொக்கோ பவுட்ரு, உப்பெல்லாம் நல்லா கலக்கணுங்க. இது மாதிரி கலந்துட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு 60 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணுங்க. நான் அது ஒன் சைடாக கலந்துக்கோங்க. இப்படி அப்படி கலக்காதீங்க, ஒரே சைடாக கலந்துக்கோங்க. கலந்துக்கின்னு இருங்க. இந்த பதத்துக்கு வரட்டுங்க. இது மாதிரி கலந்துட்டு இருந்தோன்னா இது மாதிரி நுர கட்டும் பாருங்கள். இப்போ நிறுத்திட்டு சாக்லேட் எடுத்து ஊற்றுங்க. சாக்லேட்டு பட்டர் உருக்கி வச்சது ஊற்றிடுங்க. அதை ஊற்றிட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த கொக்கோ பவுட்ரு, மைதா இதெல்லாம் கொட்டிக்கோங்க. இந்த பதத்துக்கு வரட்டுங்க. வந்ததை இதை மாவு போட்டு இன்னும் நல்லா கலந்துக்கோங்க. ஒன் சைடாகவே கலருங்க. அப்போ தான் கேக்கு நல்லா வரும். இது மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கலக்கட்டும். இந்த பதமாகவே கலந்துக்கின்னு இருக்கணுங்க. அப்போ தான் சாக்லேட் நல்லா வரும். ஏடா கூடமாக கலந்தோம்னா சாக்லேட் நல்லா வராது. இது மாதிரி கலந்து தாங்க சூப்பராக வந்தது சாக்லேட்டு. நம்ம கடையில் வாங்குற பதில் இது மாதிரி கலந்து செய்யலாம். ஃபஸ்ட்டே குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் நெய், பட்டரோ ஏதோ ஒன்று தடவிட்டு இது சாக்லேட் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்குதோ அது போட்டுக்கணும். தேவையானா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாங்க. 2 தட்டு தட்டுங்க. அது அப்படியே பரவலாக வந்துடும். இல்லைம்மா குக்கர் ஹீட் ஆனது அது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் இருக்கட்டுங்க. 25 நிமிஷம் திறந்து பார்த்தோம்னா ஒரு குச்சி விட்டு பார்த்தோம்னா வெந்துடும். அதை எடுத்து சேவ் பண்ணுங்கள். கடையில் எதுக்குங்க 1000-500 ரூபாய் கொடுத்து வாங்கிறது? நம்ம வீட்டிலவே இந்த பதமாகவே செஞ்சுக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வேறு எதுவும் சேர்க்கலைங்க. இதுதான் சேர்த்து சூப்பராக வந்தது ப்ரௌனி. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குதுங்க ப்ரௌனி. தேவையானா சாக்லேட் சிரப் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வாங்க சாப்பிட்லாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு.